ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்குமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. வேப்பம்பூ வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த மாரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வேப்பம்பூ கசப்பே தெரியாது கொஞ்சம் கூட. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு காஞ்ச வேப்பம்பூ வச்சும் நம்ம செய்யலாம். இல்லைனா இந்த மாரி ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ வச்சும் செய்யலாம். இந்த மாரி வேப்பம்பூ எங்க செடியிலேயே இருக்கு. ஸோ அதனால நான் ஃப்ரெஷ்ஷாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பூ கிடைச்சதுன்னா இந்த மாரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நாள் காய வச்சாலே நல்லா இந்த அளவுக்கு காஞ்சு வந்துரும் அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே அதிலே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தும் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தனியா, நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தனியா, முழு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இந்த வேப்பம்பூவோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் அது கம்மி பண்ணி விட்டுரும். அதனால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வேர்க்கடலையுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த பருப்போட வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஈரம் இல்லாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதிலேயே ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையுமே அந்த பருப்போடையே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலலாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்குங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்த்துட வேண்டாம். இப்போ இந்த கப்பில் நல்லா அழுத்தி 1 கப் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்துக்கோங்க. காஞ்ச வேப்பம்பூ. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வேப்பம்பூ நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதையுமே நம்ம அந்த பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் வேப்பம்பூ சேர்த்துருக்கதே தெரியாதுங்க. சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதே மெஷர்மெண்ட்டில் அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு வேப்பம்பூ கசப்பு தெரியாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வேர்கள்லாம் அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிணைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.